கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17-18 நாம் கடந்த பல நாட்களாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அதில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு என்று நான் சொன்னேன். இந்த உலகத்து வந்த கேடுகளுக்கு காரணம் பாவம். ஆனால் தான் நான் பாவத்தை குறித்து அதிகமாக பேசுவதில்லை, நீதியை குறித்து அதிகமாக பேசுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நீதியை அதிகமாக பேசுகின்ற பொழுது நீதியின் சிந்தை வரும். ஒரு இடத்துல பாவத்தை குறித்து அதிகமாக பேசிட்டு போனால் பாவ உணர்வு வந்து அழுது விட்டு கடைசியில் பாவ சிந்தையிலே கடந்து போய் விடுவார்கள். ஆகையினால தான் நாங்கள் பாவத்தை குறித்து அதிகமாக வியாக்கியானம் பண்ணாமல் நீதியை குறித்து, கல்வாரி சிலுவையில் கிடைத்த மீட்பை குறித்து, வாழ்வை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன் இருந்தால் வேதம் சொல்கிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டுமா? அப்படியானால் இயேசு கல்வாரி சிலுவையிலுடைய பாவத்தை பரிகாரம் பண்ணினபடியினாலே இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்லலாம்? நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான். இந்த நீதி எப்படி வந்ததுன்னு சொன்னேன். 2 கொரிந்தியர் 5:21 சொன்னேன். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை இயேசு பாவமாக்கினார். இயேசுவை தேவன் பாவமாக்கினார். அதனால் இயேசு பாவி ஆகினாரோ? பாவி ஆகிடல. அவர் வேசிக்கலனா, விபச்சாரக்காரனா, குடிகாரனா சிலுவையில் தொங்கலை. பாவமானார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, மனித புத்திக்கும் மனித ஞானத்துக்கும் மனித அறிவுக்கும் விளங்காத விதத்திலே தேவன் முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேலே சுமத்தினார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது மனித புத்திக்கும் மனித அறிவுக்கும் மனித இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே நீதி அறியாத நாம், நீதி செய்யாத நாம் இயேசு கிட்ட வரும்பொழுது நம் இலவசமாய் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்தார், இவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அது எப்படி? நான் நீதியே செய்யலையே, இது தேவனுடைய செயல். உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். உன்னதத்திலே அவரோடு உட்காருவது என்பது சாதாரண அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் தான் வருஷத்தில் ஒரு முறை கொஞ்ச நேரம் போகலாம், அதில் உட்கார முடியாது. அருமையானவர்களே, நாம் அதைவிட விசேஷமானவர்கள். கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே நாம் விசேஷ மீட்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை உட்பட்டவர்கள். நாம் பிரதான ஆசாரியனுக்கு இல்லாத ஒரு இடம் உன்னதத்திலே, கிருபாசனத்திலே, சம அளவிலே, சம நிலையிலே, எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாதபடி, தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி, பய உணர்வு இல்லாதபடி, கலக்கம் இல்லாதபடி, சந்தேகம் இல்லாதபடி, குழப்பம் இல்லாதபடி தேவனுக்கு சமமாய் சிங்காசனத்திலே தேவனோடு உட்கார வைத்ததுதான் தேவனுடைய கிருபை. கல்வாரி சிலுவையிலே இயேசுப்பட்ட தியாகத்தினால் நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். ஆகல சொன்னேன், உங்களை அடிமைப்படுத்த இடம் கொடாதீர்கள், வஞ்சகத்துக்கு சூதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் குப்பைகள் அல்ல, தூசிகள் அல்ல, வெறும் விசுவாசி என்ற நிலை மாத்திரம் அல்ல. நீங்கள் அதைவிட மேலானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிருபாசனத்தில் வைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே வாழ்க்கையில இந்த நிலையில் இருக்கிற நீங்கள் இதையே பேசிக் கொண்டிருங்கள். இது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் மனதை கெடுக்கிறான். அவனுக்கு எப்பொழுதும் குடும்பங்களிலே அழிவு வருகிறது. பாவம், மரணம் என்பது ஒரு பிரமாணம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. அவன் மரணம் என்பது பிரமாணம். எங்கோ பாவம் பண்ணியிருப்போம், குடும்பத்தில் பிரச்சனை. அங்கே பாவம் பண்ணியிருப்போம், வீட்டில் பிரச்சனை. அங்கே பாவம் பண்ணியிருப்போம், பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகும், தேவையில்லாத குழப்பம். நம்ம நினச்சிட்டான் அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான். கிடையவே கிடையாது. பாவம் மரணங்கிற பிரமாணம் எங்குகிறது. ஆனால் அதை குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டாம். கல்வாரி சிலுவையில் அது பரிகரித்து விட்டார். இயேசுகிட்ட வந்தால் எல்லா சாபத்திலும் மீட்கப்பட்டீர்கள். அதுதான் கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாண புத்தகம் ஆசீர்வாத புத்தகம், அது வாழா இல்லாமல் தலையாக்கிற புத்தகம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற புத்தகம், ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானத்தின் திறமையும் கொடுப்பார் என்று சொன்ன புத்தகம், உன் தேசத்திலே ஆணிலும் பெண்ணிலும் மலர் என்பது இல்லை என்று சொன்ன புத்தகம், வாக்களிக்கப்பட்ட புத்தகம், வாக்குகள் நிறைந்த புத்தகம். ஆனால் எப்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம், ஆனால் வாழவில்லை என்றால் சாபம். ஆனால் அந்த துர்ச்செய்தி என்னவென்றால், ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. 9 பிரமாணத்தை செய்யலாம். 10வது பிரமாணம் செயலுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. திருடாமல் இருக்கலாம், விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம், களவு செய்யாமல் இருக்கலாம், அது செய்தரலாம். ஆனால் 10வது பிரமாணம் நினையாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இது நினைச்சு இதை யாராலும் செய்ய முடியாது, இது ஃபெயில். ஒன்றிலே தவறுனா எல்லாம் தவறிட்டேன்னு வேதம் சொல்லுது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை பாஸ் பண்ணினார். வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் சொந்தம் என்று கலாத்தியர் 2:10 வாசிக்கிறோம். இயேசு நம்முடைய மணவாளனாய் வந்தபடினாலே, இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே புருஷனுக்குரியது மனைவிக்கு ஓசியில் வருது, அவ்வளவுதான்.
ஆகையினாலே அப்போ கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டு எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை நம்ம நீங்களாகி மீட்டு கொண்டார் என்று எழுதினபடினாலே நியாயப்பிரமாண புத்தகம் ஆசீர்வாத புத்தகம், அது வாழ்ந்தவனுக்கு ஆசீர்வாதம், யாராலும் வாழ முடியாது. ஆகையினாலே நான் பிரமாணத்தின்படி வாழவில்லை, பிரமாணத்தின்படி ஜீவிக்கவில்லை, பிரமாணத்தின்படி தசகமாக கொடுக்கவில்லை, பிரமாணத்தின்படி நான் பலி செலுத்தவில்லை, நான் ஆடு வெட்டவில்லை, மாடு வெட்டவில்லை, புறா கொடுக்கவில்லை, அந்த பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை, பண்டிகைகளை கை கொள்ளவில்லை, உபவாச நாட்கள் பழைய ஏற்பாட்டில் ஏராளமாக நியமிக்கப்பட்டது, உபவாச நாட்களும் எடுக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. நான் இயேசு என்ற ஒருவரை விசுவாசித்தேன். அவர்கிட்ட வந்தபடினாலே, பிரமாணத்தில் வாழாத எனக்கு, பிரமாணத்தில் ஜீவிக்காத எனக்கு இயேசுட்ட வந்தபடினாலே, இயேசு என்னுடைய சாபத்தை ஏற்று சிலுவைக்கு சென்று என் சாபத்தை தீர்த்தபடினாலே எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து விட்டது, என்னுடைய சாபம் அவருக்கு போய்விட்டது. இதுதான் நற்செய்தி. அதான் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். சொல்லுங்க, நான் செஞ்ச பாவத்தினால் வந்த சாபத்திலிருந்தும், என் பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் வந்த சாபத்திலிருந்தும், சொல்லுங்க, என்னுடைய விரோதிகள் என் மேல போட்ட சாபத்திலிருந்தும், என்னுடைய அறியாமையில் நடந்த எல்லா சாபத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினாலே இலவசமாய் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? நீ இயேசு ஏத்துட்டா, அது பாருங்க உங்க அப்பாவுடைய சாபம் வருது பிரதர், உங்க தாத்தாவுடைய சாபம் பிரதர். நீங்க என்ன சொல்ல வேண்டும்? நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணம் எல்லா சாபத்தையும் பரிகரித்து விட்டது. அதான் மரணத்தை பரிகரித்தார், சாபத்தை பரிகரித்தார், முழு உலகத்தின் சாபத்தையும் சுமந்து தீர்த்தார். ஆகையால தான் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் என்ன சொல்கிறது? உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அது அங்கே நியமம் சொல்லப்படுகிறது, அங்கே பிரமாணங்கள் வருகிறது, அதன்படி செஞ்சா, அதன்படி நடந்தா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ண மாட்டேன், நான் உன் பரிகாரியாய் கர்த்தர். எப்போ பரிகாரியாய் கர்த்தர்? நீ எகிப்தியருக்கு சொல்லப்பட்டதான வியாதி வரப்பட மாட்டேன். எப்போ வரப்பண்ண மாட்டேன்? உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு, யாத்திராகம் 15:26 நினைக்கிறேன், அது சொல்றாரு, சத்தத்தை கேட்டு அதன்படி செஞ்சா, அதன்படி கவனமா நடந்தா நான் வரப்பண்ண மாட்டேன். ஆனா துர்ச்செய்தி என்ன? ஒருவனும் வாழ முடியலையே, ஒருவனும் செய்ய முடியலையே. அப்படி செய்ய முடியுமானா இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கலாத்தியர் 2 தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானா கிறிஸ்து மரிச்சது வீணா இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா நற்செய்தி என்ன? நான் தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்கல, அதன்படி செய்யல, அதன்படி நடக்கவில்லை, எனக்கு சட்டப்படி சாபம் வந்திருக்கணும். ஏன்னா நடக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை, வாழக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, வாழணும்னு ஆசைப்படுகிறேன், வாழ முடியல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ன விடுதலை ஆக்குவார்? இப்போ நற்செய்தி என்ன? ஒரு நற்செய்தி, நீ யூதனும் இல்லை, நீ நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுவனும் இல்லை, நீ புறஜாதியான். ஆனா இயேசுகிட்ட வந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் சாபத்தை சுமந்து தீர்த்தபடினாலே, அதுல என்னுடைய சாபமும் அடங்குகிறபடியினாலே, நான் இயேசு விசுவாசித்து இந்த வேத வசனத்தை விளங்கி கொண்டால், நான் விசுவாசித்து பேச ஆரம்பித்தால் இந்த வேதவசனம் எனக்கு ஏங்குகிறது. என்ன? நான் பிரமாணத்தின்படி வாழாவிட்டாலும், சத்தத்தை கவனமாக கேட்காவிட்டாலும், அதன்படி ஜீவிக்காவிட்டாலும் எனக்கு சாபம் வர வேண்டி இருந்தது, வியாதி வந்தது. அது இயேசுட்டு வந்தபடினாலே, இயேசு எனக்காக சாபமானபடினாலே, என் சாபத்தை தீர்த்தபடியினாலே நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே எனக்கு சுகம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரியது, ஐஸ்வர்யம் எனக்குரியது, நல்வாழ்வு எனக்குரியது, விருத்தி எனக்குரியது, முன்னேற்றம் எனக்குரியது, வெற்றி எனக்குரியது. ஏன்னா என்னோட தேவனுக்கு பேர் யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றாலே பிரச்சனை வருகிறது, முடிவு வெற்றி தான். அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் நற்செய்தி, இதுதான் பெரிய செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சரி, மீட்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பாவத்தில் வாழலாமா? சரி, நான் மீட்கப்பட்ட சொல்லிட்டு நம்ம பாவத்தில் அசுத்தத்தில் வாழலாமா? இல்லை. அதுதான் இயேசு சொன்னார், நீ இப்பொழுது 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை சுகமாக்கிட்டு, திருப்பி அவன் சுகமான பின்பு அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி இப்படி சுகமாயிட்ட, நீ நல்லாயிட்ட, ஆனா உனக்கு கேடு வராதபடி பாவம் செய்யாதே. அப்போ பாவம் பண்ணா என்ன வரும்? கேடு வரும். சரி, பாவம் பண்ணனா கேடு வரும், பாவம் செய்யாதேங்கிறாரு. பாவம் செய்யாம வாழ முடியுமா? வாழவும் முடியாது. அதான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன தேவை எனக்கு? அப்போ என் பரிசுத்தமான வாழ்வுக்கு, நான் பாவம் செய்யாத இருக்கிற வாழ்வுக்கு இயேசு தேவை. அது போதாது, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு என்னிலிருந்து கிரியை செய்ய நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் விளங்கல. ஆகையினாலே இந்த சத்தியத்தை விளங்கிட்டா நான், ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால்
உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் பாவம் செஞ்சால் கேடு வரும் என்றதான ஒரு ஆணித்தரமான ஒரு சத்தியம் விளங்கிட்டபடியால் பாவம் செய்ய மாட்டீர்கள். அப்படி பாவம் செய்யக்கூடிய ஆசைகளும் தூண்டுதலும் வேகங்களும் உங்களுக்கு வரும் பொழுது, எனக்கு கேடு வருமேங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும் பொழுது, நீங்க என்ன செய்றீங்க? உணர்வுகள் பாவம் செய்ய முடியாது தூண்டப்படும் பொழுது, இழுக்கப்படும் பொழுது உடனே என்ன செய்றீங்க? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுறீங்க. பவுல் சொல்றார் இல்லையா, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார்? எனக்கு தெரியுது பிரமாணம் நல்லதுன்னு தெரியுது, வாழணும்னு தெரியுது, வாழ முடியல. ஏன்? நிர்பந்தமான மனுஷன். ஆக நான் என்ன பண்ணுகிறேன்? எனக்கு உதவி தேவை, எனக்கு பாவத்திலிருந்து வாழக்கூடிய ஆற்றல் தேவை. ஆகல் தான் இயேசு நோக்கி பார்க்கிறேன். இயேசு அதுதான் சொன்னாரு, ஒரு உள்ள வந்து நமக்குள்ள வாழ்ந்து நம் ஆளக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். அதனால தான் மற்றவங்க என்ன சொல்றாங்க? இதை செய்யாத, அதை செய்யாத, திருடாத, கொலை செய்யாத, கொள்ளடிக்காத, இது எல்லாருக்கும் தெரியும். இது பிரசங்கம் எல்லாருக்கும் தெரியும். இதை போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அலைய வேண்டியதில்லை. அது உள் உணர்வுலையும் தெரியும், மற்றவங்க சொல்லவும் தெரியும். ஆனா இயேசுநாதர் திருடாதே, கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத அதை சொல்ல வரல. அவரு வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவனே, நீ திருடுனால, கொலை செஞ்சதுனால, கொள்ளையடிச்சதுனால பாரம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சு, இப்போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்கிட்ட வா, நான் பாவத்தை மன்னிச்சு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ விடாத, செய்யாதே, தொடாத அதை சொல்ல வரல, எங்கிட்ட வா, நான் உனக்குள்ள வந்து ஒன்னு நான் மாத்துறேன். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, நான் உனக்குள்ள வந்து, நீ உன்னால முடியாதுப்பா. யோவான் 15 அதிகாரத்தில் தான் சொல்றாரு. யோவான் 15 என்ன இல்லாமல் உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் நல்வாழ்வுக்கு நான் தேவை, உன் பரிசுத்த வாழ்வுக்கு நான் தேவை, உன் விருத்திக்கு நான் தேவை. நான் இல்லைனா நீ பாவம் செய்வ, பாவம் செஞ்சா கேடு வரும். அப்போ நீ கேடு வராம இருக்கணும்னா உனக்கு இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க நற்செய்தி. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இப்போ ஊழியர்கள்னு சொன்னேன். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்க என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நமக்கு இருக்கிற மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 11:11 என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்திரீகளில் பிறந்தவன்ல யோவான்ஸ்நானனை விட பெரியவன் ஒருவனும் இல்லையா, ஆனா பரலோக ராஜ்யத்தில் மிகச்சிறியவன் அவனை விட பெரியவன். சொல்லுங்க, நான் யோவான்ஸ்நானனை விட பெரியவன், எலியா எலிசாவை விட பெரியவன், ஆபிரகாமை விட பெரியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, மத்தேயு 11:12 வசனம் சொன்னேன். 12 வசனம் என்ன சொல்றது பாருங்க. யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. அதாவது என்னன்னா, நியாயப்பிரமாணத்திலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வரை யோவான்ஸ்நானன் காலம் வரைக்கும் தான். யோவான்ஸ்நானன் காலத்தில் தான் இயேசு வந்தார். இயேசு வந்த பின்பு பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுது. அதாவது மோசேயின் காலத்திலிருந்து யோவான்ஸ்நானன் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, தப்பு பண்ணினா பலி செலுத்துகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இருந்தது. இயேசு வந்த பின்பு அதை தள்ளியாச்சு, அதை ஒழிச்சிட்டாரு. இப்போ பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. இப்போ என்ன பண்ணணும்னா, நியாயப்பிரமாணங்களும் இந்த தீர்க்கதரிசிகளும் இந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் இயேசுகிட்ட போக விடாதபடி மக்களை பிடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணணும்? அதையும் மீறி பலவந்தப்படுத்தப்பட்டு போராடி ஒரு முயற்சி எடுத்து, அதான் இடுக்கமான வாசல், விடமாட்டுக்கிறான். அங்க போகக்கூடாது. மரியாதை மகன், தச்ச மகன், அவர் என்ன சொல்றது? நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம சபை என்ன, நம்ம உபதேசம் என்ன, நம்ம டாக்டர் என்ன, அவருக்கு என்ன தெரியும்? அவர் என்ன லேவி கோத்திரமா? அவர் பைபிள் வாழ்ந்தாரா? அவர் என்ன எந்த காலேஜில் படிச்சாரு? அவர் என்ன டிடியா வாங்கினாரு? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, அங்க போகாத, அது அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதத்தை நம்பாத, அதை பேய் வச்சு செய்யற அற்புதம், அவர் என்னென்னமா பண்றாரு, அதெல்லாம் நம்பாத, நம்பாத, நம்பாது, இப்படி பலவந்தம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இட்டுக்கு விட மாட்டேங்கிறான். அந்த வழியில இட்டுக்கமான வாசல், அதையும் மீறி பலவந்தம் பண்ணி வந்துட்டானா அவன் ரட்சிக்கப்படுறான். அதுதான் சொன்னாரு, தாப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, தன் ஜீவனையாவது என்னிலையும் அதிகமா. அது தடையா இருந்தா அந்த கருத்தை வறுத்துட்டு வெளியே வரணும், பலவந்தப்படுத்தி வந்துருன்னாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அப்ப எங்க மோசை இல்லையா? உண்மைதான், உங்களுக்கு மோசையினால் நீ வாழ்வு இருந்துச்சு. எங்க தீர்க்கதரிசி இல்லையா? உண்மைதான், உங்களுக்கு தீர்க்கதரிசினால வாழ்வு இருந்துச்சு. இப்ப இயேசு வந்துட்டாரே,
இயேசு வந்த பிறகு அதை தள்ளியாச்சு. இப்போ அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இனி இவர் தான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே. இப்போ இவங்க இயேசுட்டு வந்துட்டு நியாயப்பிரமாணமே வழி, நியாயப்பிரமாணம், அந்த பண்டிகை, அந்த அறுப்பின் பண்டிகை, அந்த சேர்ப்பின் பண்டிகை, அந்த ஆசாரியர் தொப்பி, அந்த குல்லா, அந்த தடி, அந்த ட்ரெஸ், அதெல்லாம் இல்ல, அதை ஒழிச்சிட்டாரு. இப்போ இல்ல, இப்போ இயேசுட்டு வந்தா யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல. நான் சொல்லலைங்க, இது ஏது வசனம் சொல்லுதுங்க, ஆண்டுடைய வார்த்தை அப்படித்தாங்க சொல்லுது. வாட்சி காட்டுறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரியமானவர்களே, வேதத்தை ஆராயணும். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் உண்டு. 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் பாருங்க. அந்த பட்டணத்தார், அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியா, மனதில் வாஞ்சை இருக்கணும், வசனத்தை குறித்த வாஞ்சை. சிலருக்கு ஊர் கதை கேட்கறதுல வாஞ்சை இருக்கும், சினிமா கதை, டிவி கதை, தேவையில்லாத கண்டகளது குப்பையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதம் எப்படி பிறகு வரும்? உள்ள என்ன போட்டியில் அதானே கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் சொன்னேனே, பாவம் எப்படி வருது? வார்த்தை உள்ள போச்சுன்னா அந்த வார்த்தையில தான் போகும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும். இருதயத்தில் ஏசுங்க, என் உள்ளமெல்லாம் ஏசு. உன் மனசுல ஏசு இல்லையே, மனசுல கண்டகந்து குப்பெல்லாம் இருக்குது, அது எப்படி விருத்தி வரும்? அப்போ முழு இருதயத்திலும் வசனம் இருக்கணும், மனசுலயும் வசனம் இருக்கணும். அப்ப பாருங்க, அந்த பட்டணத்தார் நல்லா பாருங்க, எவ்வளவு பெட்டர் இருக்கு பாருங்க. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். மனதுல ஒரு வாஞ்சை, இருதயத்தில் வாஞ்சை மாத்திரம் போதும். கத்த இருதயத்தை தான் பார்க்கிறாரு, கிடையவே கிடையாதுங்க. இருதயமும் மனசும் வேணும், முழு இருதயம் முழு மனசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனால, இப்போ தினந்தோறும் அதான் நாங்கள் பிரசங்கம் பண்றோம். தினந்தோறும் சொல்லுங்க, காரியம் எப்படி இருக்குதா? இதுவரைக்கும் பாடுபாடு நினைச்சேனே, ஓ காரியம் இப்படி இருக்குது, செழிப்பு தானா? இது வரைக்கும் நாங்கள் உபத்திரவத்தை நினைச்சேனே, ஓ காரியம் இப்படி இருக்குதா, இது ஆசீர்வாதம் தானா? ஆண்டோட நெருங்கினா துன்பம் வரும், கஷ்டம் வரும்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டோட நெருங்கினா ஆசீர்வாதம் விருத்தி வரும், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகாபரிவனா இப்படி இருக்கிறதா? ஓ காரியம் இப்படி இருக்கிறதா? இந்த வேதவசனம் இப்படி சொல்லுதா? நான் இது வரைக்கும் தெரியாமலா இருந்தேன், இது வரைக்கும் நான் புரியாமலா இருந்தேன், இது வரைக்கும் நான் விளங்காமலா இருந்தேன், அதனால குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனை. ஓ காரியம் இப்படி இருக்கிறதா? விசுவாசிக்கிறீங்களா? ஆராய்ந்தார்கள், தினந்தோறும் ஆராய்றாங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. வேதம் சொன்னா நான் பிரசங்கம் பண்றேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது மேலே படிங்க கீழே படிங்க, இவர் சொல்லுது சரியா தப்பான்னு பரிசுத்த ஆவியை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், இந்த மனிதன் பேசுவது சரியா தப்பா? ஆண்டவரே, இந்த மனிதன் என்னை வஞ்சிக்க, என்னை ஏமாத்த நீர் இடம் கூடாதையும். பரிசுத்த ஆவியானவரே, இவர் போதிப்பது சரி என்றால் எனக்கு சரி என்று சொல்லும், தவறென்றால் தவறு என்று சொல்லும். நான் உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் இந்த மனிதனுக்கு அடிமை அல்ல, இந்த பிரசங்கம் பண்ற இந்த ஆளுக்கு நான் அடிமை அல்ல, நான் உம்முடைய பிள்ளை. பரிசுத்த ஆவியானவரே, என் ரத்தத்தினால் மீட்ட தெய்வமே, சுய ரத்தத்தினால மீட்டவரே, நான் ஒரு மனிதனுக்கும் ஒரு காலம் அடிமை அல்ல, உம்முடைய பிள்ளை, எனக்கு கற்றுத்தாரும், இது சரி என்றால் எனக்கு ஆமேன் என்று சொல்லும். ஆமேன் என்று சொல்லும். ஆமேன். எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேசுறதெல்லாம் வாயை திறந்து ஆணு மூடிட்டு கப்பக்கடு முழுங்கிடக்கூடாது, கண்ணை திறந்து பார்க்கணும். நான் பேசுறது சரியா, இது தவறா, இது பிரயோஜனமானதா, உண்மைதானா, இது வேதவசனம் இப்படி கரெக்டா இருக்குதா, காரியங்கள் சரிதானா, இது இப்படித்தானா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அந்த பட்டணத்தார் வாஞ்சோடு அதை ஏற்றுக்கிட்டாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சியோனில் இருக்கிறவர்கள், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள், ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. அதனால தான் சிலர் என்ன பண்றாங்க, இந்த ஆசீர்வாதம் சொன்னாலே உள்ளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு வெளியில வந்து எனக்கு எதிர்க்கிறாங்க. இவர் செழிப்பின் பிரசங்கி. செழிப்பின் பிரசங்கி தரித்திர பிரசங்கியா? அருமையானவர்களே, இந்த பிரசங்கம் பண்ணாமலே தரித்திரம் வந்துடும். தரித்திரம் ஒரு சாபம். தரித்திர பிரசங்கி இல்லைனா செழிப்பின் பிரசங்கி. ஏன்னா தரித்திரனா இருந்தேன், பாடு பாடு பாடு, துன்பம் துன்பம், சத்தியத்தை அறியானால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் வேதத்தை படிச்சோன்னு ஆசீர்வாதத்தை விரும்பினேன், நான் பெற்றுக்கிட்டேன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்கன்னு ஆண்டரே சொல்றாரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சேன். கொஞ்ச நாள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ, கொஞ்ச நாள் சாபத்தை எடுத்துக்கான்னு சொன்னாரு. சாபத்தை தள்ளிடு, ஆசீர்வாதத்தையே தெரிஞ்சுக்கோ வேதத்துல இருந்து. எத்தனை வாசிக்கிறீங்க? ஒரு வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சங்கீதம் 109 17 18 19 கவனிங்க. 109 17 18 19. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். சில பிரசங்கியாருக்கு, சில மக்களுக்கு சொல்றேன், விரும்பாதீங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமா விலகி போகுமா. எது? ஆசீர்வாதம் விலகி போயிடுமா. விரும்பாத வீட்டுக்கு வருவீங்களா? நீங்க என்ன வர்றதுக்கு விரும்பலன்னா நான் உங்க வீட்டுக்கு வருவேனா? அப்போ ஆசீர்வாதத்தை விரும்பலன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உங்க வீட்டுக்கு வராது. அது யாரு விரும்பி பேசுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். அதான் இயேசுநாதே சொன்னார், சமாதானத்தை சொல்லுங்க, சமாதானம் பார்த்தது இருந்தால் அவனுக்கு போகும், இல்லைன்னா சமாதானம் திருப்பி உனக்கே வந்துடுனாரு. நான் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே விளக்க விரும்பலை. நீங்களே விளங்கி இருப்பீங்க நான் சொல்கிறது காரியம் என்னன்னு. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். 18 வசனம் 109:18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போல பாயும். இந்த சாபம்னு விரும்புறீங்க பார்த்தீங்களா? இந்த சாபம் அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கட்சியாகவும் இருக்கும்னு சொல்கிறார், இருப்பதாகங்கிறார். அருமையானவர்களே, அப்போ ஒருத்தன் சாபத்தை விரும்பினீன்னா, ஆசீர்வாத பிரசங்களுக்கு விரோதமாக பேசுனா ரோட்டில் போகிற சாபமெல்லாம் வீட்டுக்கு வருமா, அங்கி மாதிரி வந்துடுமா, அது போர்வை போல் மூடிக்கிடுமா, உடம்புல கட்டியிருக்க பெல்ட் மாதிரி உங்களை விடிச்சிடுமா, இடுப்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். எது? சாபம். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், என் அறியாமையிலிருந்து என் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். இப்போ நான் வாசிக்கிறேன், மாற்றி வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 109:17 நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும். 17 மாற்றி வாசிக்கிறேன், நீங்களும் இந்த சேர்ந்து வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை விரும்பினேன், அது எனக்கு வரும். நான் ஆசீர்வாதத்தை விரும்பினேன், அது எனக்கு வரும். நான் சாபத்தை விரும்பவில்லை, அது எனக்கு தூரமாய் விலகி போகும். நான் வேதத்தை கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன். அங்கே என்ன சொல்லுது? ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? நான் சாபத்தை விரும்பவில்லை, அது எனக்கு தூரமாக விலகி போகும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும். 18 வசனம். ஆசீர்வாதத்தை நான் எனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டேன், ஆசீர்வாதத்தை எனக்கு ட்ரெஸ் போல மூடிக்கிட்டேன். அது என் உள்ளத்தில், ஆசீர்வாதம் என் உள்ளத்தில் தண்ணீரை போல பாயும், ஆசீர்வாதம் எலும்புகளில் எண்ணெயை போல பாயும். சொல்லுங்க. அது ஆசீர்வாதம் நான் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கட்சியாகவும் இருப்பதாக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாபத்தை அப்படி மாற்றி பேசுகிறேன், நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவினால என்ன? இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார், நம்புறீங்களா? அதான் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன் பாருங்க. நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், 14 வசனம், அது எனக்கு வரும். நான் சாபத்தை விரும்பவில்லை, அது எனக்கு தூரமாக விலகி போகும். நான் ஆசீர்வாதத்தை நான் எனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டேன், அந்த ஆசீர்வாதம் என் உள்ளத்தில் தண்ணீரை போலவும், அந்த ஆசீர்வாதம் என் எலும்புகளில் எண்ணெயை போல பாயும். நரம்புக்கு எலும்புக்கு எண்ணெயை போல பாயும், என்ன போல வரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என் நரம்புக்கு எலும்புகளை என்ன போல பிடிச்சிடும். அது அப்படியே என் ஊனுக்கு போஷாக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். படுத்தா தூங்குனா எது ஆசீர்வாதம், இதே சிந்திக்கிற பிரச்சனை வருது, ஏகப்பட்ட பிரச்சனை, அதை யோசிக்கிறது இல்லை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், கத்தர் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள ஆசீர்வாதம், அதை விரும்புகிறேன், அது எண்ணெயை போல பாயும். ஆசீர்வாதம் அது மூடிக்கொள்ள வஸ்திரமாக என்ன மூடி இருக்கிறது. என்னது? சாபம் மூடல, சில மூட சாபம். நோ, ஆசீர்வாதம் மூடி இருக்குது. எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், போன ஆசீர்வாதம், வளர்ந்த ஆசீர்வாதம், நடந்த ஆசீர்வாதம், உட்கார்ந்த ஆசீர்வாதம், படுத்த ஆசீர்வாதம். காரணம் ஒரு போற போல ஆசீர்வாதம் மூடி. காரணம் நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது என்னை போர்வை போல மூடிக்கொண்டது. அதான் அந்த வேத வசனம் சொல்லுது. ஆசீர்வாதத்தை அவன் போர்வை போல மூடிக்கொண்டான். ஆசீர்வாதம் நித்தியம் கட்டிக்கொள்ற பெல்ட், என்னுடைய ட்ரெஸ் விலகாம, என்னுடைய பேண்ட் அவராம இருக்க பெல்ட் போல ஆசீர்வாதம் எனக்கு எதையுமே அவராம இருக்க எனக்கு பிடிச்சிட்டு இருக்க கட்டி பிடிக்குது. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புவோம்? ஹல்லேலூயா. ஆகையால் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், கர்த்தாவே நான் சாபத்தை விரும்பவில்லை, ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும். அது என் உடலில் மூடிக்கொள்ள போர்வை போல, நான் கட்டிக்கொள்ற பெல்ட் போல, அது என் நரம்பு தண்ணீரை போல பாயும், ஆசீர்வாதம் எலும்புல பாயும். தேவனே நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். இனி இப்படிப்பட்ட காரியங்கள்ல என்னுடைய அறியாமையை மன்னித்தீர், நன்றி ஆண்டவரே. கல்வார் ரத்தத்தினால கர்த்தாவே இந்த கல்வார் ரத்தத்தை மண்டையில ஊத்தும், என் மண்டை கழுவப்படட்டும், கல்வார் ரத்தம் என் மூளையை கொஞ்சம் செலவு பண்ணட்டும். ஏனென்றால் நீ ஆசீர்வாதத்துக்காக தந்தீர், எங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து சாபத்தை எடுத்துக்கொண்டீர். தேவனே நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அது இந்த வேத வசனத்தின்படி எங்களுக்கு உண்டாவதாக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் உண்டாவதாக, இது எலும்புகள்ல பாய்வதாக, நித்தம் மூடிக்கொள்ற போர்வை போல மாறுவதாக, நத்தம் கட்டிக்கொள்ற கச்சையை போல மாறுவதாக. கர்த்தாவே அதை விரும்புகிறேன், அது உடம்புல தண்ணீரை போல பாயட்டும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது உடம்புல எண்ணெயை போல என் எலும்புக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், என் நரம்புக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், என் கண்ணுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், என் கைக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், என் வாய்க்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். லார்ட் ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. உம்முடைய வார்த்தை கேட்கிற மக்கள், விரும்புகிற மக்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நீங்கள் ஊழியர்கள், ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நாளை சந்திப்போம்.